எந்த மொழியையும் யாரும் திணிக்கவில்லை. எத்தனை மொழிகள் முடியுமோ கற்றுக்கொள்ளுங்கள். மும்மொழிக் கொள்கை குறித்து இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் ரவி பச்சமுத்து பேட்டி. கள் விடுதலை இயக்கத்திற்கு இந்திய ஜனநாயக கட்சி ஆதரவு. கோவை மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சியின் மேல்மட்ட நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் சரவணம்பட்டி துடியலூர் சாலையில் உள்ள ஆழம் தோட்டத்தில் நடைபெற்றது. இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் ரவி பச்சமுத்து இக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். மாநில துணை பொதுச் செயலாளர் லிமா ரோஸ் மார்ட்டின் முன்னிலை வகித்தார். இதில் மாநில நிர்வாகிகள் ஆனந்த முருகன், முத்தமிழ் செல்வன், உதயசூரியன், நெல்லை ஜீவா நஞ்சப்பன், மோகன் மற்றும் கோவை மாவட்ட நிர்வாகிகள் பி. ஆண்டனி, ராஜா ராமச்சந்திரன், மணிமாறன், ஈஸ்வரன், பாரி கணபதி, குளோரிஜான் பிரிட்டோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தின் போது பேசிய இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் ரவி பச்சமுத்து இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் முக்கியத்துவம் குறித்தும் மத்திய அரசின் மொழிக் கொள்கை குறித்தும் எடுத்துரைத்தார். மேலும் கள் விடுதலை இயக்கத்திற்கு இந்திய ஜனநாயக கட்சி ஆதரவளிக்கும் என்றும் உறுதி கூறினார். மும்மொழிக் கொள்கையை பற்றி இந்திய ஜனநாயக கட்சி ரொம்ப கிளியரா சொல்லிருக்காங்க. ஒரு மும்மொழி கொள்கை ஏதோ இப்ப வந்ததுன்றது கிடையாது. இது பல ஆண்டுகளா இருக்கு. அவங்கவுங்க படிச்சுட்டு நிறைய பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆயிடுச்சு, தமிழ் ஆயிடுச்சு. தமிழ் நம்மளுடைய உடன்பிறந்தது, தாய்மொழி. அதை யாராலையும் பிரிக்க முடியும். அது போக மூணாவது மொழியில சில பேர் பிரெஞ்சு கத்துக்கிறாங்க. நிறைய பேர் பிரெஞ்சுக்கு பிரான்ஸ் பிரெஞ்சு கத்துக்கிறாங்க. இப்போ லேட்டஸ்டா ஜப்பனீஸ் கத்துக்கிறாங்க. அது மாதிரி நம்ம இந்தியர்கள் எதுலையுமே முன்னாடி, அதுவும் தமிழர்கள் அதுலயும் முன்னாடி. அப்படி இருக்கிறதுனால நம்ம எந்த மொழி தேவைன்ற நம்ம அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. அவங்களாவே இளைஞர்களை தேடி கத்துக்கிறாங்க. இன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு பிரதமர் போற இடத்துக்கெல்லாம் இன்னொரு வரவேற்பு இருக்குன்னா நம்ம பல மொழிகளை நம்ம மொழி நம்ம யாரும் விட்டு கொடுக்கல. பட் எங்களுடைய ஆதரவு இன்னும் எத்தனை மொழிகள் முடியுமோ அத்தனை மொழிகள் கத்துக்குங்க. யாரும் எதையும் திணிக்காதீங்க. திணிக்கப்படுறதாவும் நமக்கு தெரியல. அவங்க விருப்பம் போல அவங்க கத்துக்கிறாங்க. அந்த கல்வி விவசாயிகளுக்கு தமிழக அரசு எந்த மாதிரி ஆதரவு தரணும்? உலகம் பூராவுமே விவசாயிகள் தான் இந்த மாதிரி வைன் எடுத்துக்குங்க, பிராண்டி எடுத்துக்கங்க, விஸ்கி எடுத்துக்கங்க, விவசாயிகளுக்கு பெனிஃபிட் ஆகுற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி அதை வெளிநாட்டுக்கு விட்டாங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். நம்ம இப்ப அதை தடுத்துட்டு ஏதோ ஒரு ஆலையா கொண்டு ஒரு இண்டஸ்ட்ரியா கொண்டு விவசாயிகளுக்கு அதுல எந்த பயனும் இல்லை. சொல்லுவாங்க, கேட்டா நான் இவங்ககிட்ட தானே வாங்குறேன், கான் வாங்குறேன், இங்க வாங்குறேன், கிரேப்ஸ் வாங்குறேங்கிறாங்க. அது எப்படி போகுதுன்னா அது பெரும் முதலாளிகளுக்கு போகுது. இதையே விவசாய கோஆபரேட்டிவ் மில் மாதிரி, சுகர் மில் மாதிரி பண்ணி ப்ராசஸிங்க மாத்தி மக்களுக்கு உடல்நிலை கெடாம பண்ணாங்கன்னா விவசாயமும் வளரும், பொதுமக்கள் நிறைய பேர் வளருவாங்க அப்படின்னு